அம்மா அம்மா வச்சலா வா வாங்க மாப்பிள்ள. நான் இங்க விருந்துக்கு வரல, இவளை விட்டுட்டு போக தான் வந்திருக்கேன். என்னம்மா நடந்தது? அம்மா, ஒரு பொண்ணு பிறந்ததுக்கு விரும்பி வரலாம், ஆனா திரும்பி வரக்கூடாது. இப்ப நான் வந்து மாப்பிள்ள, இந்த அளவுக்கு என்ன தப்பு நடந்து போச்சு? தப்புக்கு தாளம் போட்டதும் தப்புதான். இவ வேற ஏதாவது தப்பு பண்ணிருந்தா இவளை நானே தண்டிச்சிருப்பேன். ஆனா நீங்க பண்ண தப்புக்கு இவ எங்காத்துல அவமானப்படக்கூடாதுன்னு தான் இவளை எங்க ஐஸ்னு வந்திருக்கேன். வச்சலா, என்னம்மா நடந்தது? நம்ம குடும்பமே மோசடி கும்பல்னு பட்டம் வாங்கிட்டு வந்திருக்கேம்மா. அப்பா, உங்க சாமர்த்தியமும் தோத்து என்னோட சாயமும் வெளுத்து போச்சு. வச்சலா என்னென்னமோ சொல்றா, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. என்னோட படிப்பை நிறுத்திட்டு யாரோ ஒருத்தரை படிக்க வச்சு நான் பதறல. அது உங்க தர்ம சிந்தனை, தாராள மனசுன்னு நினைச்சேன். படாத பாடுபட்டு என் கல்யாணத்தை பண்ணி வச்சேன். அது உங்க புத்திசாலித்தனம், ராஜதந்திரம்னு ரசிச்சேன். தங்க நகைக்காக என் தாம்பத்தியத்துக்கே ஒல வச்சுட்டேளே. பெத்த பொண்ணுகிட்டயே கொள்ளையடிக்கிற புதுமையான அப்பனை இப்பதான் நான் பாக்குறேன். அவ என் நகையை உரசி பாக்குறப்போ நான் உறைஞ்சு போய் நின்னேன். கட்டின தாலியே அவ உரசி பாக்கணும்னு சொல்ற அளவுக்கு என்ன ஆளாக்கின பாவம் உங்களை சும்மா விடாதுப்பா. என்ன, நீங்க அவன் நகையை வாங்கினேடா? தாலியே மாத்திட்டேடா? நீங்களும் ஒரு மனுஷனா? தப்பு என் மேலதான். என்னைக்கு வச்சலா பிறந்தாலும் அன்னைக்கே நான் அவளுக்காக சேர்த்து வச்சிருக்கணும். ஆனா எனக்கு 10 வயசு இருக்கும் போது எங்க அம்மா சொல்லுவா, ராஜமன்னார் நீ ராபகதூர் புள்ளடா அப்படின்னு சொல்லிட்டு 10 பாத்திரம் கழுவா. அந்த கற்பனையிலேயே வாழ்ந்துட்டு இருந்த எனக்கு அவ 10 பாத்திரம் கழுவுறத என் வயித்த கழுவத்தான்னு புரிஞ்சுக்க முடியல. அதனால தானே என்னவோ அவளை 4 பேர் தூக்கிட்டு போகும்போது கூட ஏன் தூங்கிட்டு இருக்கிற அம்மாவை தூக்கிட்டு போறாங்க அப்படின்னு நான் தோணித்து. அன்னைக்கு அனாதையா ஏனோ தானோன்னு என் வாழ்க்கையை ஆரம்பிச்சுட்டேன். இன்னும் வரைக்கும் என்னால என்ன மாத்திக்க முடியலம்மா. இப்ப சொல்றேன், திருநெல்வேலியை சேர்ந்த திருவாசகம் தன் பொண்ணு கல்யாணத்துக்கு சேர்த்து வச்சிருந்த பணம் எதேச்சியா என் கை கிடைச்சது. பணம் போன அதிர்ச்சியில அவன் போய் சேர்ந்துட்டான். அவன் பொண்ணு அனாதை ஆயிட்டான். உனக்கு பழமும் புடவையும் கொடுத்தம்சேம்மா. அங்க ஒரு பொண்ணு பழம்புடவையோட நிக்கிறது. திருவாசகம் பணத்துல உன்னை தாராளத்து கொடுத்துட்டேன். அதுக்கு பிராயச்சித்தமா அவன் பொண்ணை தத்தெடுத்துக்கிட்டேன். வச்சலா, நீ பிறந்ததும் உன் மேல ஆசைய கூட்டின, உன் வசதிய பெருக்கின, உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கைய வகுத்த. நான் பெத்த கடனை கழிச்சேன். ஆனா நீ ஈவும் இல்லாம இரக்கமும் இல்லாம பட 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 படன்னு பேசிட்ட. அங்க ஒரு பொண்ணு பேச முடியாம திக்கி 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 தவிச்சுக்கிட்டு இருக்குமா. இதெல்லாம் முன்னாடியே சொல்லிருக்கலாமே. சாதாரணமா வெளியில எல்லாத்தையும் சொல்லக்கூடிய விஷயமா அது. மாப்ள, உங்களுக்கு பட்ட கடனை நிச்சயமா நான் அடைச்சிடுவேன். அதுக்காக என் பொண்ணை தண்டிச்சுடாதீங்க. உங்களை என் மூத்த பிள்ளையா நினைச்சு என் மனசுல உள்ளதெல்லாம் கொட்டி தீர்த்துட்டேன். இதுக்கு மேலே இது ஒரு வெட்டி பேச்சு நீங்க நினைச்சீங்கன்னா இவளை வாழா வெட்டியா ஒரு மூலையில் நிக்க வச்சுட்டு நீங்க போங்க. எவ்வளவோ வசதி இருந்தும் பணம் பணம் அலையிற எங்க அப்பனுக்கு மகனா இருக்கிறத விட அறியாம செஞ்ச தப்புக்கு பிராயசித்தம் தேட நினைக்கிற உங்களுக்கு மாப்பிள்ளையா இருக்க நான் ரொம்ப பெருமைப்படுறேன். இத்தனைக்கு மேல இவளை எங்க ஆத்துல ஏத்துக்கலன்னா இருக்கவே இருக்கு நான் பாக்குற வாத்தியார் உத்தியோகம். எனக்கு நன்னாவே சமைக்கவும் தெரியும். கூடிய சீக்கிரமே ஹெட்மாஸ்டராவும் ஆக்கிடுவா. மாப்ள, என் மனசை நீங்க புரிஞ்சுட்டாலே அது போற. மாப்ள, இன்னைக்கு நல்ல நாள், அதான் எல்லாம் நல்லபடியாவே நடக்கிறது. இன்னைக்கு நல்ல நாளா? அப்படின்னா இத்தனை நாள் தடப்பட்டு போன எங்களோட சாந்தி முகூர்த்தம் இன்னைக்கே நடந்தாகணும். வசு வா. ராஜலட்சுமி வாடி. நடி முழிக்கிற நீ மாப்பிள சொல்லலையா? ஃபங்க்ஷனுக்கு ஏற்பாடு பண்ணப்போ உங்க ஆத்து தகவலாம் தீந்து போயிருக்கா. ஃபர்ஸ்ட் எய்ட் நீ கேவா. இன்னிலேந்து ஏதோ துணி பூசுங்கிற மாதிரி இருக்கே. வரதா வயிற்றத்தோடு தன்மனை தண்ணி சொல்றதப்பா. மாப்பிள உள்ள போங்க நீங்க. நீ வா. அஜம் என்ன ரெடி பண்ற? ஸ்ரீராம ஜெயம் எழுதுறேன். அப்படியா? கட்.
பரவாயில்லடி, இந்த வயசுல கூட உன் கையெழுத்து எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? அப்படியா? அப்படியே இதுலயும் ஒரு கையெழுத்து போட்டு கொடுத்துறேன். என்னன்னா இது? உன் பேர்ல இருக்கிற இந்த வீட்டை விலை பேசிட்டேன். ராஜா, உனக்குதான் தெரியுமேடி, ஒரு பெரிய ரொட்டேஷன்ல மாட்டேன்ட்ட. நானும் முடிஞ்ச வரைக்கும் உருண்டு பிறண்டு பார்த்துட்டேன்டி, புரட்ட முடியல. இப்ப என் தலையெழுத்து உன் கையெழுத்துல தாண்டி இருக்க. இந்தாங்கண்ணா. நீ அதிர்ஷ்டக்காரிடி, உன் ஆசை பழிச்சுடுத்து பாத்தியா? அம்மாண்டி, இந்த கல்யாணம் முடிஞ்சதும் ஏதாவது கோயில் குளம் இருக்கிற கிராமமா பார்த்து கிருஷ்ணா ராமான்னு காலத்தை கழிச்சு விடலாம். உனக்கு ஒண்ணு தெரியுமா ராஜா, திருநெல்வேலிக்கும் திருவல்லிக்கேணிக்கும் அலைஞ்சு அலைஞ்சு ஓஞ்சு போயிட்டேன்டி. என்னால முடியலடி ராஜா. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.